நெல் கொள்முதல் செய்ய தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் நனைந்து சேதமான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சித்தனக்குடி கிராமத்தில் நெற்பயிர்கள் நனைந்து சேதமடைந்த நிலையில் இந்த குறுவை நெற்பயிர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது விவசாயிகள் நெற்பயிர்களை எடுத்து காண்பித்து தங்களது குறைகளை கூறினர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி காட்டூர் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல்மணிகளை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் தீபாவளி கண்ணீர் தீபாவளி என வேதனை தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தொடர்மழை காரணமாக பாதிக்கப்பட்ட நெல்மணிகள் மற்றும் நெல் மூட்டைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு முளைத்த நெல்லுடன் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டசபையில் ஒரு நாளைக்கு 2000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் இங்கு 900 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்வதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் அமைச்சரின் தவறான தகவல்களால் மூட்டைகள் தேக்கமடைந்து இருப்பதாகவும் இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக ஆகிவிட்டது எனவும் வேதனை தெரிவித்தார். நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்னைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. இதை பார்த்துங்க, விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகள். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிடுவதற்கு அமைச்சர்களை முதலமைச்சர் அனுப்பி வைத்துள்ளார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பொதுமக்களிடம் குறைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு மேற்கொண்ட பின் கட்டுப்பாட்டு மையத்தின் உதவி எண்ணுக்கு வந்த அழைப்பை பேசிய நிலையில் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் ஜெயசங்கர் சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்கள் மழை பாதிப்பு உள்ள மாவட்டங்களுக்கு பார்வையிடுவதற்காக அமைச்சர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பி வைத்துள்ளார் என தெரிவித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்றைக்கி காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. சூளைமேடு பகுதியில் கூவமாற்றில் தடுமாறி விழுந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை துணிச்சலாக மீட்டெடுத்த போலீசார் முதலுதவி செய்த பின்னர் அவரது மனைவியிடம் ஒப்படைத்தனர். சென்னை கொசுமணி தெரு சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த தம்பதி பழனி லட்சுமி. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். மகனிடம் கருத்து வேறுபாடு காரணமாக இந்த தம்பதியினர் மகனை பிரிந்து தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பழனி மனநல பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு பார்வை குறைபாடு காரணமாக நிலை தடுமாறி கூவமாற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பழனியை பத்திரமாக மீட்டு அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் அவரின் மனைவியிடம் ஒப்படைத்தனர். பாலக்கோடு அருகே மர்மமான முறையில் கழுத்தறுக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் சடலமாக கிடந்த பெண்ணின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள கொம்மநாயக்கநல்லி அருகே சாலை ஓரம் அடையாளம் தெரியாத பெண் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் கொலைக்கான காரணம் குறித்து நேரில் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் உயிரிழந்த பெண் காரிமங்கலம் அருகே மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவரின் மனைவி வள்ளி என்பதும் இவர்களுக்கு திருமணமாகி 15 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதும் தெரியவந்துள்ளது. மேலும் யார் இவரை கொலை செய்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.